வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நிறையா குடும்பத்தில் முதல்ல கல்யாணம் ஆன உடனே அவங்க எதிர்பார்க்குற வாழ்க்கை தனி குடித்தனம். இந்த தனி குடித்தனத்தால் நமக்கு என்னென்ன கெடுதல்கள் இருக்குது அதையும் சொல்ல போகிறேன். இதில் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்துவ சமுதாயத்தில் எங்களோட இதிலே நான் சொல்கிறேனே, நிறைய பேர் பார்த்தாக்கன்னா பைபிள்லேருந்தே எடுத்து சொல்கிறாங்க. ஆதியாகமம் 2:24, மத்தேயு 19 அதிகாரம் 5வது வசனம், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், புருஷனும் தன் தாய் தகப்பனை விட்டு பிரிந்து இனிமேல் தான் மனைவியோடு சேர்ந்து இருக்க கடவன். இந்த வார்த்தையை ஆனாவுன்னா சொல்லிடுறாங்க. இந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் தனி கொடுத்தன போனோம். இப்போ இந்த வார்த்தை சொல்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். அதே வேதாகமத்தில் நான் சங்கீதம் 45வது அதிகாரம் 10வது வசனத்தில், குமாரத்தியே கேள், நீ உன் செவி சாய்த்து சிந்தித்து கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டாரையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இந்த வசனம் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மருமகளும் அவனுடைய தகப்பனோட வீட்டையே மறந்துட சொல்கிறாரு. அதே பைபிளில் போட்டிருக்கு இந்த வசனம். எதுலையாவது தன் தாய் தகப்பனை விட்டு இவங்க தனியாக போகணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மறந்துடுன்னு சொல்லலை, இவங்களை மறந்துடுன்னே சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை பிடிச்சிக்க மாட்டாங்க, ஆனால் அந்த வார்த்தையை பிடிச்சிப்பாங்க. இதை காமிச்சியே நிறைய தனி கொடுத்தனம் வரணும், அந்த எண்ணங்கள் உருவாது. ஆக்சுவலாக அவர் சொன்ன வார்த்தை என்ன பர்பஸ்னாக்கனா, கணவனுடைய மூதாதையர்கள் அந்த வம்சத்தில் வந்தவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய குணாதிசயங்கள், மனைவி பிரகாரம் ஒரு குணாதிசயம், அவங்க ஒரு சிந்தனை, இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த சிந்தனைகள் இதுலேருந்து பிரிங்க. நீங்கள் மனுஷனை பிரிக்க சொல்லலை. அதே பைபிளில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, பெற்ற தாய் தந்தையை கனம் பண்ணுன்றாங்க. இப்போ கணவன் தன்னோட தாய் தகப்பனை கனம் பண்ண சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை கனம் பண்ண வைக்கவும் கூடாது. அவங்களுடைய அப்பா அம்மாவும் அவளுக்கு கனம் பண்ணணுன்ற கடமை இருக்குல்ல, நீ அவங்களை கனம் பண்ணணும். குடும்பமாக சேர்ந்து வாழுங்க. குடும்பமாக சேர்ந்து வாழும்போது தான் நம்ம எட்டாத லட்சியங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எட்ட முடியும். அந்த வயசு, அந்த நேரம், நம்ம தண்ணி கொடுத்துன்னு போகணும். பல பேர் சொல்கிறத கேட்டு நான் இப்படி வாழறேன் அப்படி வாழறேன்னு அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். கொஞ்சம் அவங்களுக்கு 40 வயசுக்கு ஆகும்போது தன்னோட தவறுகள்லாம் அவங்க அந்த நேரம் குத்தி காட்டும். அந்த மனசு இருக்குது பாருங்கள், கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற வில்லன் அவன் தான் உங்கள் ஹீரோ, அவன் தான் உங்கள் வில்லனே. கடைசி வரைக்கும் உங்களை குத்தி காமிச்சு இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு நம்ம பெற்ற அப்பா அம்மாவை காப்பாற்றலையே, இப்படி எதுக்கு நீங்கள் காலம் பூரா இதை கஷ்டப்படுறதை விட, இந்த யாரோ சொன்னாங்க எதுவோ சொன்னாங்கன்றதை கேட்குறத விட, நம்ம எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து வாழ்ந்த இதில் வாழறதுல எவ்வளோ நன்மை இருக்குது. வாழ முடியாமல் தனி கொடுத்தனம் போகிறதுல இன்றைக்கி சென்னைன்னு இல்லை, பொதுவாக உலகம் பூராவும் கொள்ளையடிக்கிற இடத்துலாம் பாருங்களேன், தனியாக இருக்கிற வீட்டை தான் கொள்ளையடிப்பாங்க. இவன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு போயிட்டு யார்கிட்டயோ பறி கொடுப்பாங்க. பெற்ற அப்பா அம்மா நம்ம கூட இருந்தால், நம்ம மாமனார் மாமியார் நம்ம கூட இருந்தால் என்ன ஆக போகுது? இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கச்சு, ஐயோ நம்ம இவங்ககிட்ட தனியாக வந்துட்டோம், இவங்களை நம்ம வீட்டில் கூப்பிட்டா நம்மளுடைய அந்த ஈகோன்றது ஆணவம், அந்த ஆணவம் அங்கே தடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்காக நம்ம ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வைப்போம், அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுப்போம். ஆனால் நீங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஐயோ நம்ம வேலைக்கு வச்ச ஆள் நம்ம குழந்தைங்களை ஒழுங்காக பார்த்துக்கிறாங்களா, அந்த ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்வீங்க. இதே நீங்கள் கூட்டு குடும்பமாக வாழும்போது, என்னோட மாமனார், என்னோட மாமியார், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என்னோட சித்தி, எங்கள் கொழுந்தனார், என்னோட மச்சினர், என்னோட அது மாதிரி உறவுகள் எல்லோரும் என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்கன்ற ஒரு தைரியத்தில் நீங்கள் வாழலாம். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க அப்பா அம்மாவை மாமனார் மாமியாராக பார்க்காதீங்க, உங்கள் பெற்ற தாய் தந்தையாக பாருங்கள். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு நிச்சயதார்த்த ஒரு இடத்துல நடக்குதா, முதல்ல அந்த மாமியார்கிட்ட போயிட்டு கடைசி காலம் வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் இப்போ பண்ணுறேன், உங்கள் மகனை உங்கள்கிட்டேருந்து பிரிக்க மாட்டேன், இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மா வீட்டில் உங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு, உங்களுக்கு இருக்கிற அரணை விட உங்கள் மாமனார் மாமியார் உங்களுக்கு சரியான பாதுகாப்பு தருவாங்க. ஏன்னா இத்தனை நாளாக நம்ம பெற்று வளர்த்து நம்ம பிள்ளை என் கூட அவ்வளோ நேரம் பேசியிருந்தவன் திடீர்னு இப்போ பேச்சை ஒதுக்கிறானே அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். அந்த வயசாக அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் அம்மாவும் பையனும் பேசினா மனைவிக்கு பிடிக்காது. அதே மாதிரி பையனும் அவனோட மனைவியும் பேசினா அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் மாமியாரும் மருமகளும்
நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசும்போது அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதே மாதிரி இந்த மாமனாரும் மாப்பிள்ளையும் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசும்போது அந்த மனைவிக்கு ஒரு சந்தோஷம் வரும். நீங்கள் ஆப்போசிட்டாக பார்க்காதீங்க. ஒரு குடும்பம், ஒரு உறவு, இன்றைக்கி எனக்கு இந்த மனைவி கிடைச்சிருக்கான்னா இதுக்கு காரணம் இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்து ஆளாக்கி அவளை நல்லபடியாக படிக்க வச்சு சகல பாதுகாப்பும் கொடுத்து என் கிட்ட ஒப்படைக்கிறார் பார்த்தீங்களா? அவருக்கு நீங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறீங்க? தனி கொடுத்தனமா? நடு ரோட்டில் விடுறதா? அதாவது இப்போ இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் லைக்கும் பண்ண வேணாம், ஷேரும் பண்ண வேணாம். இந்த வீடியோவை கேட்டு ஒருத்தர் மனசு மாறினாலே போதும். ஏன்னா வயசான காலத்தில் நமக்கு எதுனா அந்த வாலிப வயசுன்றது கடன்னு ஓடிடும். இந்த 20 வயசுக்கு தாண்டி 45 வயசுன்றதுக்கு அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த 45 வயசுக்கு மேலே நம்ம என்னென்ன பண்ணோன்றதை ஆசைப்படும். அதுலேயும் இந்த 60 வயசு தாண்டிட்டா ஒரு நாள் கிடக்கிறதே ஒரு வருஷத்தை கிடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாம் நம்ம மனசாட்சியாக அப்போ பேசிகிட்டே இருக்கும். இந்த டைம் இதை பண்ணியிருக்கலாம், இவங்க பேச்சை கேட்டு அவங்க பேச்சை கேட்டுன்னு அப்போ கூட மற்றவங்க மேலே தான் பழி இந்த மனசு போடுமே தவிர நாம் இந்த தப்பு பண்ணோன்னு ஒத்து வராது. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதை விட இன்றைக்கே சரண்டர் ஆகுங்க. நீங்கள் நிறையா சபையில் கூட பார்த்தீங்கன்னா பாவ அறிக்கை கொடுக்குறேன், பாவ மன்னிப்புக்கு சபையில் கொடுக்குறேன், இது மாதிரிலாம் பாவ அறிக்கை கொடுக்க நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறத விட அந்த பாவமே செய்யாமல் இருந்தால் எவ்வளோ மனசு நிம்மதியாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கோங்களேன். இனிமேல் பாவ அறிக்கை கொடுக்குற இடத்துல அந்த இடத்துல ஒரு போதகரோ ஒரு ஃபாதரோ இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மைக்கும் ஒரு ஸ்பீக்கரும் இருக்குங்க. ஒருத்தர் பாவ மன்னிப்பு கொடுப்பாங்களா? பாவ மன்னிப்பு கேட்பாங்களா? ஐயோ அந்த இடத்துல யாருமே இல்லை, நம்ம ரகசியம் அவருக்கோட காதாக வச்ச மாதிரி இருக்குன்ற ஒரு தைரியத்தில் அந்த பாவ மன்னிப்பை கேட்டுட்டு திருப்பி இந்த பாவம் பண்ணுறதை விட முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை ஒரு வாட்டி தாங்க, கொஞ்சம் காலம்தான். அதில் முன்னோர்களோட வாழறது கொஞ்சம் மாதங்கள், மனைவியோட வாழறது கொஞ்சம் மாதம், இப்படி தான் பிரிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்குன்னு நம்ம தனி கொடுத்தனும் போயிட்டோம், நாம் அப்பா அம்மா இல்லாமல் நம்ம தனியாக வாழ்ந்தோம், இதில் பெரிய சாதனை பண்ணணும்னு ஒன்றும் கிடையாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்ல போனால் வெளிநாட்டில் வாழறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட வேதனைகள் என்னன்றதை ஒருத்தரை கேளுங்க. அடடே இன்றைக்கி நமக்கு ஆண்டவன் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காருன்ற ஒரு முதல்ல பெரிய பலமே நம்மளுடைய உறவுகள், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான்றதை உணர்வீங்க. இன்றைக்கி ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேனே, பல பேர் தவிர்க்க முடியாத வேலையில் இருக்கேன், என்னோடய வேலையினால் என்னோடய முன்னோர்களை பார்த்துக்க முடியல, நான் ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்க்குறேன். இப்போ நீங்கள் குழந்தையாக பிறக்கும்போது அவங்களுக்கும் ஒரு வேலையில் இருப்பாங்க, தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னோடய குழந்தைய நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல சேர்த்துறேன், அவங்க என்றைக்காக சேர்த்துருக்காங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ சேர்த்தவருக்கு வயசாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவரோட வயசான காலகட்டத்தில் தன்னோட பையன்கிட்டயோ பேரங்கிட்டயோ நான் எங்கள் அப்பா அம்மா ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்தேன்னு என்றைக்காவது சொல்லுவாங்களா? பயம். எங்கே இவன் நம்மளை அப்படி சேர்த்துற போகிறாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப யோக்கியமாக இருக்க மாதிரியே ஒரு நடிப்பு வாழ்க்கையில். எதுக்கு இந்த நடிப்புலாம்? இதே ஒரு 20 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் தான் அது கடகடன்னு ஓடிடும் அந்த வயசுலாம். 50 வயசு தாண்டும் போது நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு அசை போட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுக்க. அதில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் உங்களை விடவே விடாது. அது சொல்லி சொல்லி காமிச்சுட்டே இருக்கும். நான் தான் சொல்லேனே, உங்கள் ஹீரோவும் உங்கள் மனசாட்சி தான், உங்கள் வில்லனும் உங்கள் மனசாட்சி தான். தேவையில்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் அதை மனசாட்சி பதில் சொல்லி அசிங்கப்படுறதை விட என்னை எதுக்கு ஆண்டவன் படைத்தான்? ஒரு மனுஷனை படைக்கிறதுக்கு காரணம், ஒரு மனுஷன் பிறவி எடுத்து வர்றதுக்கே அவனுடைய பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற பாவங்களை கழிக்க வர்றதா ஒன்று சொல்லுது. 2வது தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு வந்ததா ஒரு காரணங்கள் சொல்கிறது. 3வது ஏன் வந்தோன்னே தெரியாது. இப்போ நம்ம அந்த 3வது ரகத்தில் தான் இருக்கிறோம். ஒன்று, அந்த பாவத்தையாவது கழிச்சிருங்க, அடுத்த பிறவியே வேண்டாம்பா. இல்லையா, என்ன இதுக்காக நாங்கள் ஆசைப்பட்டு வந்தோம், அந்த ஆசையை நிறைவேற்ற முடியுமா இந்த உலகத்தில்? ஆசைன்றது மாயை, அது வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கிட்ட நம்ம தோற்று தான் போகணும். நமக்கு இது வேணும் அது வேணுன்ற எண்ணங்கள் வந்துட்டே தான் இருக்கும். இப்படி தோக்கிறத விட அந்த ஒன்றுத்தையாவது உருப்படியாக முடிக்கலாம். என் கர்மாவை கழிக்கணும். என்னென்ன? 1, என் பெற்றவங்களை நான் பார்த்துக்க வேண்டியது என் கடமை. என்னை நம்பி என் மனைவியை பார்த்துக்க வேண்டியது என் கடமை. நான் பெற்ற பிள்ளைங்களை பார்த்துக்க வேண்டியது என் கடமை. அவங்க அதை பண்ணுறாங்களா இல்லையான்றதை எதிர்பார்க்காதீங்க.
ஏன்னா நீங்கள் பண்ணதுக்கு உண்டான பதில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்காம போகாது. நீங்கள் என்னென்ன நல்லது பண்ணுறீங்களோ அதை விட 2 மடங்காக அந்த நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே சமயத்தில் நீங்கள் என்னென்ன கெட்டது பண்ணியிருக்கீங்களோ அதை விட பல மடங்காக வச்சியும் செய்யும். அதுதான் இந்த உலகம். இது கிட்ட மாட்டி முடிக்கிறத விட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவு எடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோவை கேட்குற யார் தயவுசெய்து திருப்பி சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்லாம் சொல்லலை. ஒரு மனசில் இருக்கிற ஒரு பாரத்தை இறக்கி வச்சாமல் நீங்கள் கொஞ்சம் நினச்சிக்கோங்க. ஒரு நல்ல நண்பனாக ஒன்று சொல்கிறான். இதனால் இப்போ ஒரு தனி கொடுத்தனும் போகணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க இதை ஒரு வேளை கேட்கலாம். என்னோடய வேலை நிர்பந்தமாக, குடும்ப நிர்பந்தமாக மாதிரி சில பேர் முதியோர் இல்லத்தை சேர்க்கணுன்ற சிச்சுவேஷனில் சில பேர் இருக்கலாம். அவங்களும் இதை ஒரு வேளை கேட்கலாம். இதில் யாராவது ஒருத்தர் ஒரு மனசு மாறலாம்ல. அந்த மனசு மாறும்போது அவங்களுடைய வயதான காலத்தில் ஒரு செகண்ட் அப்போ என்ன நினச்சி பார்க்கலாம்ல. அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதுங்க. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் எதுவும் சொல்லலை. தயவுசெய்து பாவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும், அதை தூக்கி போட்டுருங்க. நாளைக்கு உங்கள் பேரன் பேத்திக்கிட்ட எல்லாருக்கிட்டும் நீங்கள் சந்தோஷமாக சொல்லலாம், நான் இப்படி இருந்தேன், எங்கள் அம்மா அப்பா இப்படி பார்த்தேன், நான் இப்படி இருந்தேன், என் மனைவி இப்படி பார்த்துட்டேன். திருப்பி சொல்கிறேனே, எந்த வீட்டுக்கும் ஒரு மருமகனாக நீ போறியா, ஒரு 20-22 வயசு பசங்க இதை பார்க்குறீங்களா, புரிஞ்சுக்கோங்க. முதல்ல போன உடனே அந்த பொண்ணு பார்க்குறது பேசுறது அதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த தாய் தகப்பனை பாருங்கள். உங்களுக்கு இன்னொரு பிள்ளையாக நான் இருப்பேன், எக்காரணத்தை கொண்டும் உங்கள் பொண்ணை பிரிஞ்சேன்ற எண்ணமே உங்கள் மனசில் இல்லாதபடி நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம். இந்த ஒரே ஒரு நம்பிக்கை கொடுங்க. உங்கள் மாமனாரும் மாமியாரும் அவங்க ஒருவேளை பிள்ளை பெற்றிருந்தா கூட பல மடங்கு அந்த ஒரு வார்த்தையில் உங்கள் மேலே அந்த பாசம் மொத்தமாக திரும்பிடும். அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கிறவ நேராக உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட, வரப்போகிற மாமனார் மாமியார்கிட்ட போங்க. என்ன கஷ்டம், எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் உங்கள் பிள்ளைய உங்கள்கிட்டேருந்து நான் பிரிக்க மாட்டேங்க. அதுக்கு நான் இந்த குடும்பத்தை ஏன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் அப்படி சப்போஸ் அந்த எண்ணங்கள் வந்தாலேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பெற்றவங்க வளர்த்தவங்களோட விதம் தவறானதா அவங்கள நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இதுதான் உண்மையான பேக்ரவுண்டு. ஐயோ அந்த பொண்ணு ஆசைப்பட்டுச்சு அதனால் நான் தனியாக போயிட்டேன்னு இல்லை, அவங்க வளர்ப்பு சரியில்லைன்னு தான் ஊர் உலகம் சொல்லும். இதுக்கு இடம் கொடுத்து இந்த ஊர் உலகம் சொல்கிறதுக்காக நீங்கள் போய்ட்டு ஒரு இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டு இதெல்லாம் எதுக்கு? அதை விட பாவம் செய்யாமல் முடிஞ்ச வரைக்கும் இருங்க. என்ன ஒரு கஷ்டம், ஒரு கொஞ்ச நாள் அவங்க ஏதாவது ஒரு தவறு 1-2 உலகத்தை தவறு செய்யாதவன் யாரும் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் கணவனுக்கு தவறாக நடந்துக்கலாம், உங்கள் கணவர் உங்களுக்கு தவறாக நடந்துக்கலாம், உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு தவறாக நடந்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் மாமனார் மாமியாரும் உங்களை பெற்றவங்க தவறாக நடந்தாலும் மன்னிக்கிறதா போங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இன்றைக்கி நீங்கள் இல்லைல்ல. இன்றைக்கி நின்று உங்களை ஒரு ஆளுகை செய்கிற லெவலுக்கு உங்களை நிற்க வச்சது காரணமே அவங்க தானே. வரம் கொடுத்தவன் தலையிலேயே ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுக்கு வீணா? அவங்க தலையிலே கையை வைக்காதீங்க. அதை விட உங்களை நம்மளை நம்ம மாற்றிப்போமே, எவ்வளோக்கு எவ்வளோ மாற்றின்னு இந்த உலகத்தில் அதுதான் ஜெயிக்கிறது உண்மையாகவே. 60 வயசில் யோசிச்சு பாருங்கள். பணம் காசு இருக்குது இல்லைங்க, அது ரெண்டாவதுங்க. ஆனால் மனசில் நீங்கள் தாங்க கோடீஸ்வரன். ஆமாம், ஏன்னா பெத்த அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டிய கடமையை காப்பாற்றிட்டேன், கட்டின பொண்டாட்டியை காப்பாற்ற வேண்டிய கடமையை காப்பாற்றிட்டேன், என்னோடய கணவருக்கு ஏற்ற ஒரு மனைவியாக நான் வாழ்ந்து காட்டிட்டேன், என்னோடய மகன் மகள்களுக்கு நல்ல தாய் தகப்பனாக நாங்கள் இருந்து காமிச்சிட்டோம். இதெல்லாம் தாங்க உங்கள் சாட்சி. நீங்கள் இறக்கும்போது இந்த சாட்சி பேசுங்க. ஒருத்தன் வாழ்ந்தான்றதுக்கு சாட்சி எதுனா அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் இவன் அதை அதே அந்த லெவல் போனான் இந்த லெவல் போனான்றதெல்லாம் சாட்சியே கிடையாதுங்க. அவனோட இறப்பு அன்னைக்கு அவனை சுற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க சாட்சி. அந்த சாட்சியில் நம்பர் 1 என் பேர் வரணுன்ற முடிவு எடுக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்டு தயவுசெய்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நானே சொல்கிறேன், ஷேர் பண்ணாதீங்கன்னு. நீங்கள் கேட்டாலே போதும். இதில் ஒருத்தர் மனசு மாறினாலும் பைபிள்லேயே ஒரு வசனம் இருக்குது, எல்லாரும் இறைவன்கிட்ட வர்றது கூட இறைவனில் ஒரு பாவி, இந்த பாவம் பண்ணால் பாவி தானே, நம்ம பாவி மனம் திரும்பினா பரலோகமே சந்தோஷப்படுன்றாங்க. இன்றைக்கி ஒருவேளை அந்த பாவத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தை நம்ம காதுக்கு வந்தது, இது ஏதோ காரணமாக உலகம் எனக்கு சொல்லுதுன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. தயவுசெய்து எண்ணங்களை மாற்றுங்க. குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வாங்க. இப்போ குழந்தை பிறந்து அந்த குழந்தைய நாளைக்கு பாதுகாக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம தனியாக வந்துட்டோம், நாளைக்கு அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தங்களை வேலைக்கு சேர்க்கணும், அவங்கக்கிட்ட என் குழந்தைய பொறுப்பை ஒப்படைக்கணும், அவங்க நல்லா பார்த்துப்பாங்களான்னு. நல்லா பார்த்துக்கினாலும் அவங்க மேலே ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்குறது நம்ம ஒரு பாவம் 9 பாவத்தை உண்டாக்கும்.
அதை விட நம்ம திருப்பி சொல்கிறேன், நம்ம வேலைக்கு போகும்போது கூட என் குழந்தைங்க பத்திரமா எங்கள் அப்பா அம்மா கிட்ட, என் மாமனார் மாமியார்கிட்ட, என்னோடய மச்சினர்கிட்ட, என்னோடய குழந்தனார்கிட்ட, எங்கிட்ட குழந்தையாள்கிட்ட, என்னோடய மச்சினிச்சிக்கிட்ட, இந்த மாதிரி உறவுகிட்ட சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு தைரியம் ஒன்று இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக வாழற இடத்துல களவு போகாது. ஏன்னா உலகம் மோசமாக இருக்குது. நான் அதை சேகரம் இதை சேகரம் தனியாக போயிட்டு பலதை இழந்து நிற்கிறத விட குடும்பமாக வாழுங்க. அவங்களோட அனுபவம் உங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். அந்த அனுபவத்தை உங்கள் பாடமாக வச்சுக்கோங்க. எவ்வளவோ படிச்சிங்க, அதில் கற்றுக்காததெல்லாம் முன்னோர்கள் மூதாதையர்களோட அனுபவம் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். அளமும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை ஸ்டைலை மாற்றுங்க. அந்த ஸ்டைலை மாற்றும் போது உங்களுக்கு சில ஐடியா கொடுத்துருவாங்க. பார்த்தியா, நம்ம தண்ணி கொடுத்துன்னு போய் இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு. உங்களால் அவன் மாறுவாங்க. அதுதாங்க சாட்சி. எனக்கு இந்த மாதிரி ஆலோசனை கொடுத்தவனையே மாற்றி நம்புற பெருமையும் உங்களுக்கு வரும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் தனி கொடுத்தணுன்றது கெடுதல் தானே தவிர நன்மையை பயக்காது. அதே மாதிரி நம்ம தாய் தகப்பனை, ஏன்னா பைபிளில் முதல் வார்த்தை, முதல் கட்டளை, பெற்ற தாய் தந்தையை கனம் பண்ணு. அந்த கனம் பண்ணாமல் நான் கடைசி நேரத்தில் அவங்க விட்டுட்டேன்றதில் நான் அவங்கள ஒரு இடத்துல பாதுகாத்தேன், மாதம் ஆனால் 15,000 கொடுத்தேன், 20,000 கொடுத்தேன், இதெல்லாம் பெருமை கிடையாது. நீ பண்ண வேண்டிய கடமை ஒருத்தன் பண்ணால் பார்த்தீங்களா, அந்த உங்களுக்கு சேர வேண்டிய புண்ணியம் எல்லாமே அங்கே தான் போகும். திருப்பி சொல்கிறேன், புண்ணியத்தை பங்கு போடாதீங்க, பாவமே செய்யாதீங்க. அதாவது நீங்கள் யார்கிட்டையும் எதிர்பார்த்து வாழணுன்ற அவசியம் கடவுள் கொடுக்க மாட்டான். அவன் எந்த நோக்கத்துக்கு ஒன்று அனுப்பிச்சானோ அந்த நோக்கம் நிறைவேறுற மாதிரி நீங்கள் உருப்படியாக நடந்தீங்கன்னா உங்களை எதுக்கு அவன் சோதிக்க போகிறான்? என்ன கடமையை செய்யறதுக்கு ஒன்று அனுப்பிச்சானோ அந்த கடமையை நீ செய்யாமல் அதை ஒருத்தங்கிட்ட வார்த்தை கொடுத்துட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சானா உனக்கு சும்மா விட்டு வைப்பாங்களா? ஏன்னா அவர் கடவுளுங்க. அந்த கடவுள்ன்ற பயம் இருக்கணும். நாளைக்கு கடவுள்கிட்ட போயிட்டு நான் ஆண்டவா நான் எந்த பாவம் பண்ண, என் பாவங்கள்லாம் மன்னிச்சிருங்கன்னா எப்படி மன்னிப்பார்? திருப்பி சொல்ல, எந்த போதகர்கிட்ட போனாலும் எந்த ஃபாதர்கிட்ட போனாலும் உங்கள் பாவத்துக்கு விமோசனம் வராது. ஏன்னா இந்த நோக்கம் கொடுத்தது அந்த கடவுள். இன்னாருக்கு தான் நீ பிள்ளையாக பிறக்கணும், இன்னாருக்கு தான் நீ அண்ணன் தங்கையாக இருக்கணும், இன்னாருக்கு தான் அந்த உறவு கட்டமைப்பு எல்லாமே இறைவன் கொடுத்தது. உலகத்தில் 2 தான் நீங்கள் தேட வேண்டியது. ஒன்று உங்கள் மனைவி, இன்னொன்று உங்கள் நண்பர்கள். மீதி எல்லாமே கடவுள் கொடுத்தது தானே தவிர அந்த கொடுத்த கடவுளுக்கு தெரியும் நீ யாருன்னு. நீ உன்னை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வச்சுருக்காரு. அதை விட்டுட்டு என்கிட்ட பணம் காசு இருக்குது, அதை அவங்கக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறேன், இதெல்லாம் பெருமை கிடையாது. நீங்கள் கடைசியாக அவருக்கு பதில் சொல்லணும். அவர்கிட்ட நீங்கள் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. திருப்பி சொல்கிறேன், மனுஷனை ஏமாற்றலாங்க, நானும் நல்லவன்ற வேஷம் போடலாம், சாயல் மாற்றலாம், ஆனால் ஒரு நாள் மாறும் எல்லாமே. அதே நிகழ்வு தன்னை நோக்கி வரும்போது அந்த காயத்தை மருந்து போடக்கூட ஆள் இல்லாதபடி நம்ம உணர்கிற சிச்சுவேஷன்ஸ் வந்துடக்கூடாது. அதனால் தயவுசெய்து உங்களை மாற்றிக்கோங்க. வாழ்க்கையோட கடமைகளை கரெக்டாக செய்யுங்க. நம்ப வேண்டியதை நம்புங்க, தேவையில்லாதது தயவுசெய்து நம்பாதீங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். ஆத்மார்த்தமான நண்பர்கள் நான் இப்போ இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் உன்னோட சின்ன பிளாக் மார்க் ஒன்று தெரிஞ்சாலே அதை காமிச்சு பயமுறுத்தியே உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்கு தான் நண்பர்களே வரா மாதிரி இருக்குது. உலகம் அப்படி மாறிடுச்சு. நான் நண்பர்களை குறை சொல்லலை, திருப்பி சொல்கிறேன், இந்த கட்டாய சூழலில் உலகத்தில் மக்கள் தள்ளப்படுறாங்க. நல்லவனையும் கெட்டவனாக மாற்றி காட்டுது இந்த உலகம். யாரை நம்பணுமோ அவங்கள நம்புங்க, நம்பினவங்கள ஆத்மார்த்தமாக நம்புங்க. அதனால் திருப்பி சொல்கிறேன், உறவுகள்ன்றது இறைவன் கொடுத்தது, அதை அசிங்கப்படுத்திடாதீங்க 4 பேருக்கு முன்னாடி. இறைவன் கொடுத்ததை மட்டும், அதுதான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தங்க பாத்திரம் மாதிரி, அதை ஒரு பானையாக்கி உடைச்சிடாதீங்க. கொடுக்கப்பட்ட உறவு இறைவன் நியமித்தது. அவரோட வார்த்தைக்கு மரியாதை இருக்கணும். மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அவருக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும்னா அந்த காரியங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டிய கடமையே செய்யுங்க. இதுக்கு தடையாக எது வந்தாலும் அதுக்கு எதிர்த்து நில்லுங்க. இதுக்காக சிலதை நீங்கள் இழக்கணுன்ற நிர்பந்தம் வந்தாலும் இறைவன் இழக்க விட மாட்டான். நியாயம் உங்ககிட்ட இருக்குன்றதுனால தேடி வர வைப்பான். இன்றைக்கும் சொல்கிறேன், எல்லா உறவுகளையும் உங்கள் சொந்த உறவாக நினைங்க. முதல்ல 10 அடி தள்ளி வைக்காதீங்க. நன்றி நண்பர்களே. இப்பயும் சொல்கிறேன், வசனத்தை வச்சு தயவுசெய்து பாவம் பண்ணாதீங்க.
அந்த ஒவ்வொரு கிறிஸ்துவ கல்யாணத்துலேயும் இந்த வசனம் சொல்லுவாங்க. இந்தியிலிருந்து புருஷனும் மனைவியும் அவர்கள் தாய் தகப்பனை விட்டு அவங்க இருவரும் ஒரே சரீரமாக தனியாக வாழ. இந்த கான்செப்ட் சொன்னது வேறு மென்டாலிட்டியில். ஆனால் எல்லோரும் தனி கொடுத்தனத்துக்கு தான் இந்த சப்ஜெக்டே எடுக்கிறாங்க. திருப்பி சொல்கிறேன், அதே சப்ஜெக்டில் இந்த மாதிரி வசனமும் உங்களுக்கு வீடியோலையும் எடுத்து காமிச்சிருக்கேன். அப்படின்னு பார்த்தாலும் பெத்த பொண்ணுங்க தன்னோட தகப்பன் வீட்டையே மறந்துடுன்னு இதே கர்த்தர் சொல்கிறாரு. சங்கீதம் 45வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில். அதை யாரும் மறக்க மாட்டாங்க. இந்த வசனத்தையும் அதே மாதிரி பெத்த பிள்ளைங்களும் பிடிச்சிக்காதீங்க. என்னென்ன காரணத்துக்காக வசனங்கள் எழுதப்பட்டதுன்றது தேவனுடைய நாமம் மகிமைப்படுற மாதிரி முழங்கால் படிட்டு அவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கான அர்த்தத்தை சொல்லுவார். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றது வேறு. அதனால் வாழ்க்கையில் பாவம் செய்யாமல் எவ்வளோக்கு எவ்வளோ வாழ முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். அது ட்ரை தான் பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்து காட்ட முடியும். ஒருத்தன் கூட உலகத்தில் பாவம் செய்யாதவன் கிடையவே கிடையாதுங்க, அது யாராக இருந்தாலும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்த பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கையை தேடுங்க. இறைவனை தேடுறது வெளியில் தேடி எந்த பிரயோஜனமும் இல்லை. உனக்குள்ளே இருக்காங்க, அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறைவன் நாமம் மகிமைப்படுற மாதிரி நீ நல்லவன், நீ ஒழுக்கமானவன் அப்படின்னு அந்த நீன்ற வார்த்தை தான் உன்னுள் இருக்கும் இறைவன். நீ இப்படி பண்ணிட்டியன்னும் போது அது ஒன்று அசிங்கப்படுத்தலை, உன்னை உண்டாக்குனவரை, உன்னை உருவாக்குனவரை, உன்னுள் இருக்கும் அந்த ஈசனை, உன்னுள் இருக்கும் அந்த ஆண்டவரை, அவரை அசிங்கப்படுத்திடாதீங்க. அவர்கிட்ட மகிமை மட்டும்தான் இருக்கணும். நீ இதை பண்ண 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 அந்த மகிமை தானாக உன் மேலே வரும். எழும்பி பிரகாசிக்கிற காலம் வரும், உனக்குன்னு அந்த ஒளி வரும். அவரோட மகிமை உன் மேலே இருக்கும். நன்றி நண்பர்களே. இது மாதிரி ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு வீடியோ போடுறோம். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்கள்கிட்ட இதை சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் கண் பார்வையில் ஏதாவது ஒரு தவறு நடக்க போகுதுன்னா தெரிஞ்சு அந்த தவறு ஒரு விஷயம் உங்கள் காதில் படுது, உங்கள் கண்ணில் படுதுன்னா ஆண்டவன் காரணம் இல்லாமல் உங்கள் கண்ணில் காமிக்கல, உங்கள் காதில் விழ வைக்கலை. அதுக்கு பாவம் இல்லாதபடி அந்த இடத்துல நன்மை சேரத்தக்கதாக அவங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுங்க. நன்றி.